ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க. லாஸ்ட் எபிசோடில் வந்து ஷவுமியும் ஹீரோவும் ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ரெஸ் மீடியா முன்னாடி ஏதோ லவ்வர்ஸ் மாதிரி நடிச்சுருந்துருப்பாங்க. இதை வந்து டே காமிக்கிறோம், இங்கே பாரு அவங்களுக்கு எவ்வளோ விஷ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ ட்ரெண்டிங் நியூஸே இதுதான் அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம ஹீரோயின் கொஞ்சம் ஜெலஸாக இருக்குது. அதனால அவர்கிட்ட ஒரு ஆரஞ்சை கொடுத்து மேட்ரை டைவர்ட் பண்ணி விட்டுறா. நம்ம ஹீரோ காலையில் வராமல் சாயங்காலம் தான் வரோம் ஆஃபீஸ் விடுற டைமே. இப்படி நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி நக்கலாக பார்த்து சிரிக்க ஹீரோயினுக்கு அப்படியே காண்டாகுது. பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு பார்வையை பாருன்னு சொல்லிட்டு இப்படியே நம்ம ஹீரோ கிட்ட நம்ம ஹீரோயின் போயிட்டு, எதுக்கு நீ என்கிட்ட போய் சொன்ன, லின்லோவோட கிளைண்ட்ஸ் எல்லாம் நீ இப்படி திருடிக்கிட்டே, உனக்கு அறிவு இருக்கா இல்லையான்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, நீ என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்க, அதெல்லாம் நீ பேசாத, இதெல்லாம் பிஸ்னஸ் அதெல்லாம் அப்படி தான் இருக்குன்னு சொல்கிறப்போ, நான் லின்லோவை பழி வாங்குறதுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்க நீ அப்படின்னு சொல்கிறப்போ, நீ என்னோட அசிஸ்டண்ட், எல்லாமே கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல, சரி கரெக்டாக தானே பண்ணுற, நீயே பண்ணிக்கோ, என்ன இந்த வேலையில் இழுக்காத, நீ அவனை பழி வாங்கினாலும் சரி என்ன பண்ணாலும் சரி எனக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, என்னை இதுக்குள்ளே இழுத்து விடாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போக, அப்படின்னா அந்த வேலையை விட்டு போயிடு, நீனு இந்த வேலையை நீ செய்யட்டா இங்கே இருக்காதுன்னு சொல்ல, இங்கே பாரு நான் ஒரு சந்தேகம் தான் கேட்க வந்து, மற்றபடி நீ என்ன பண்ணா எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறப்போ, உனக்கு எப்படி இருக்கு, 7 வருஷத்துக்கு முன்னாடி அவன் காரில் அவன் பணக்காரன்னு சொல்லி தானே நீ ஏறி போன, இப்போ வந்து அவனை விட நான் வந்து டாப்பாக வர்றது என்ன உனக்கு பிடிக்கலையா, அப்போவே முடிவு பண்ணிட்டேன்டி, அவனை விட நான் பெரிய பணக்காரன் ஆகணும், அதை உன் கண்ணு முன்னாடி பார்க்கணும், இதுக்கெல்லாம் காரணமான லின்லுவை நான் சும்மா விட மாட்டேன், பழி வாங்குவேன்னு சொல்லிட்டு அப்பயே டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயினுக்கு இப்போ தான் தெரியுது, அட பாவி பழி வாங்குறதுக்கு தான் அவனை யூஸ் பண்ணிக்கிட்டியா, அதுக்கு தான் ஏன்டா என்னை பார்த்தா என்ன உனக்கு அவ்வளோ சீப்பாக தெரியுதா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, எப்போ பாரு அவன் மேலே தான் அக்கறைப்படுறேன், இப்போ கூட நான் கஷ்டப்படுவேன்றது என்ன உனக்கு கிடையவே கிடையாது, இன்னமும் அவன் நல்லா இருக்கணும்னு சொல்லி தானே நீ நினைக்கிற, அப்படின்னா என் பக்கத்தில் இருக்க வழி என்னன்றது உனக்கு இன்னமும் புரியலல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயின் அதோட கோச்சிக்கிட்டு போயிடுறான். இப்படி என்னோட அக்கா வந்து ஆஃபீஸை விட்டு வீட்டுக்கு போகிறப்போ இந்த லியோ வேற சும்மா இல்லாமல் என் கூட நீ வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண வந்தே ஆகணும்னு ரொம்ப வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஒரு பாருக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே இவன் ரெகுலர் கஸ்டமர் போல் இருக்குது, எவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க, இவன் கேட்குறான் என்ன எல்லாரையும் உனக்கு தெரிஞ்சிருக்கேன்னு சொல்ல, நான் எப்போ பிரேக்கப் வந்து எனக்கு ஆகுதோ இங்கே தான் வந்து நான் ட்ரிங்க்ஸ் பண்ணுவேன், அதனால இங்கே இருக்க எல்லாருக்குமே எனக்கு தெரியும், சரி நீ எதுக்காக என்னை கூப்பிட்டுட்டு வந்தன்றது எனக்கு தெரியும், நீ கொஞ்ச நாளாகவே உன் பிஹேவியர் சுத்தமாக சரியில்லை, நீ என்னை விட வயசில் சின்ன பையன், உனக்கும் எனக்கும் செட் ஆகாதுப்பா, அதனால உன் வேலையை மட்டும் நீ பார்த்துக்கோ, அதனால வந்து கடைசியாக அவன் கூட வந்து ட்ரிங்க்ஸ் மட்டும் பண்ணிட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு இவன் சியர்ஸ் பண்ணி ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு கிளம்பி போக, இவன் என்ன நினைச்சான்னு தெரியல, எல்லாரும் முன்னாடி அந்த பிள்ளையை பிடிச்சி கிஸ் பண்ணி விட்டுறான். அங்கே எல்லாருமே வந்து இவளுக்கு கால் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ண, இங்கே வந்து இவனுக்கு ஏதோ குஷியாக இருக்குது, அவளுக்கு கொஞ்சம் காண்டாக தான் இருக்குது, ரொம்ப இப்படி பண்ணிட்டானே எல்லாரும் முன்னாடின்னு சொல்லிட்டு இப்படியே அந்த பிள்ளை வீட்டுக்கு போக, இந்த பக்கம் லின்லுவை காமிக்கிறாங்க, ஒவ்வொரு கிளைண்ட்டாக அவனை விட்டு போகிறத நம்ம ஹீரோயின் கண்ணார பார்த்துட்ருக்கேன். இப்படியே வந்து நம்ம லின்லு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கான். ஹீரோயினை பார்த்ததுக்கப்புறம் மட்டும் ஏதோ ஹாப்பியாக இருக்க மாதிரி ஆக்டிங் பண்ணிகிட்டு இருக்க, இப்படியே லின்லு வந்து ஹீரோயினுக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுக்குறான். லியோவை பொறுத்த வரைக்கும் அவன் சேடாக இருக்கதை ஹீரோயின்கிட்ட காட்டவே கூடாது அப்படின்றதுல ரொம்ப ஷுவராக இருக்கான். இது ஹீரோயினுக்கும் நல்லா தெரியுது. லிண்டுவும் ரொம்ப சேடாக இருக்கான். இப்படியே காலையில் ஆகுது. நம்ம ஹீரோயின் வந்து வந்த உடனே நம்ம ஹீரோவை தேடி தான் போகிறாங்க. கையில் ஒரு லெட்டர் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட ரிசைன் லெட்டர் கொடுக்க, நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஒரே ஷாக்காகிறான். ஆகிட்டு என்னம்மா ரிசைன் பண்ண போறியா, அதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி வந்து அந்த லெட்டர் கொடுத்தா தான் நான் ஏற்றுக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, ஹீரோயின் சொல்கிறா எனக்கு உடனே இப்போயே ரிசைன் பண்ணி விட்டுடு, இதை மாதிரி நீ சொல்கிறதுக்கெல்லாம் ஆடுறதுக்கு நான் ஆள் கிடையாது, நானும் மனுஷி தான், நான் ஒன்றும் நாய் கிடையாது நீ சொல்கிற வேலையெல்லாம் செய்கிறதுக்கு, ப்ளீஸ் என்னை இப்போயே வேலையை விட்டு அனுப்பிடுன்னு சொல்ல, நம்ம ஹீரோ பையன் அதெல்லாம் முடியவே முடியாது, 3 மாதத்துக்கு அப்புறம் வா இப்போ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுட்டு ஹீரோயின் போனதுக்கப்புறம் செம்ம கோவத்தில் அந்த லெட்டரை தூக்கி அப்படியே வீசிடுறான். அப்படியே வந்து அவனுக்கு செம்ம கோவமாக வருது. நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு என் பக்கத்தில் வச்சுக்கலான்னு பார்த்தா இவன் திரும்ப திரும்ப என்னை விட்டு பிரிஞ்சு போகிறான்னு சொல்லி நினைக்க, இந்த பக்கம் வந்து இருக்கார் இல்லையா, அவர் ஒரு ஃபைலை கொண்டு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாரு. இது இம்பார்ட்டண்டான ஃபைலு, இது வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுமான்னு சொல்ல, இனிமேல் என்கிட்ட கொடுக்காதீங்க, நான் ரிசைன் பண்ணிட்டேன், இந்த மாதிரி வந்து இம்பார்ட்டண்டான விஷயத்த என்கிட்ட கொடுக்காதீங்க, இனிமேல் டே கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்ல, இந்த ஃபைலை வாங்கி டே கிட்ட கொடுத்துட்றாங்க. அப்போ ஒன்று தான் சொல்கிறாரு, உனக்கும் ஹீரோக்கும் இருக்கிறது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதனால் நீ ரொம்ப வந்து இது பண்ணாதீங்க, பேசி வந்து சரி பண்ணிக்கோங்க, ஏன்னா ஹீரோக்கு இவன் சப்போர்ட் பண்ணி தான் பேசுகிறான், ஹீரோயின் போயிட்டா ஹீரோ ரொம்ப கஷ்டப்படுவான்னு சொல்லிட்டு எப்படி நம்ம ஹீரோ வந்து ஆஃபீஸ்க்கு வரான், ரொம்ப லேட்டாக தான் வரான் எங்கேயோ போயிட்டு, அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினை காணும். முக்கியமான ஃபைலில் டே கொடுக்குறப்ப அவனுக்கு ஒரே வருத்தமாக இருக்குது ஹீரோயினை காணும்னு சொல்லிட்டு, கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் வராங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் மனசு சந்தோஷமாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா ஹாட்டை போட்டு காஃபி கொண்டு வந்து நம்ம ஹீரோயின் அக்காக்கு கொடுத்து ஒரு பக்கம் கரெக்ட் பண்ண பார்க்குறான் நம்ம லியோ. இப்படி இவன் தொல்லை தாங்க முடியேன்னு இருக்கிறப்போ நம்ம லின்லு வேற வந்து
நம்ம ஹீரோயின் அக்காட்ட பேசுகிறப்போ இவ சொல்கிறா, என்ன சொல்கிறான்னா, நம்ம ஹீரோயின் வந்து ரீசெண்ட் டேஸாக ஸ்லீப்பிங் டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கா. அதை நினச்சி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனால அவளுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி தூக்கம் வர மாதிரி பண்ணணும்னு சொல்கிறப்போ, நான் பார்த்துக்கிறேங்க, நீங்கள் விடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம லிண்டு சொல்கிறான். இப்படி நம்ம ஹீரோயினை ஒரு இடத்துக்கு வர சொல்லிட்டு நம்ம லிண்டு வழக்கம் போல் ஹீரோயினோட விளாண்டுட்டு இருக்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்கிறான், இதை மாதிரி வந்து நான் உன்னை ஜிம்முக்கு கூட்டிகிட்டு போகிறேன், நீ ஜிம்முக்கு வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணலாம், இது வந்து இனிமேல் உனக்கு ஒரு புதிய ரொட்டீனாக வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம லிண்டு சொல்கிறான். ஏன்னா நிஜமாலே வந்து தூக்கம் வரலனா நிஜமாலே நம்ம எக்ஸசைஸ் பண்ணால் நல்லாவே தூக்கம் வரும். அது நிஜமான ஒரு விஷயம் தான். இப்படி இவங்க 2 பேருமே அப்படியே ஜாகிங் போயிட்டு 2 பேரும் ஜிம்முக்கு போகிறாங்க. நம்ம ஹீரோயின் ரெகுலராக ஜிம்மில் போயிட்டு நல்லாவே ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறா. இந்த பக்கம் வந்து இதே ஜிம்மில் தான் வந்து நம்மளுடைய அந்த ஷௌமியும் வந்திருக்கா ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு. அப்படியே இருக்கிறச்ச நம்ம ஷௌமியோட அப்பா தான் இவர். இப்போ ஷௌமியை பார்க்குறதுக்காக ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு ஷௌமின்னு கூப்பிட்றப்போ ஷௌமிக்கு காதில் விழுகலை, போயிடுறா. ஷௌமியும் நம்ம ஹீரோயினும் எதிர்த்தாப்புல வந்து மீட் பண்ணிக்கிறாங்க ஜிம்மில். இந்த ஜிம்முக்கு நீயும் வரியா, நானும் ஹீரோவும் சேர்ந்து தான் வருவோம் இந்த ஜிம்முக்கு, நாங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் தெரியுமா அப்படின்னு பாட்டில் பயங்கரமாக கதை விட ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோயின் என்கிட்டலாம் இது ஏமா சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு இருக்கப்போ டக்குன்னு ஷௌமின்னு சொல்லிட்டு இவர் கூப்பிட்டுறாரு அப்பா. இதை வந்து நம்ம ஹீரோயினும் திரும்பி பார்த்துறாளா, என் ஷௌமிக்கு தூக்கி வாரி போடுது. உடனே ஹீரோயினை வந்து எனக்கு ஒரு வேலை இருக்குது, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் போயிடுறா. உடனே அவங்க அப்பா ஒரு இடத்துக்கு மறைவாக கூட்டிகிட்டு போயிட்டு, அம்மா நான் அந்த அம்மா உங்கள் அப்பா, என்னை மன்னிச்சிடுமா, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் மட்டும் பேசணும் அப்படின்னு சொல்கிறப்போ, நீ என் அப்பாவே கிடையாது அப்படின்னு இவ சொல்கிறா. அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது. ஷௌமி சின்ன பிள்ளையாக இருக்கிறப்போ அவங்க அம்மா ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்திருப்பாங்க, ரொம்ப ஏழையாக இருந்திருப்பாங்க. ஷௌமி வந்து நல்லா படித்து ஒரு ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு வந்திருப்பா, அதில் காசெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு அம்மா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம், பார்ட் டைம் ஜாப் போயிட்டு நான் படிச்சுக்கிறேன்னு சொல்ல, அந்த காசை அவங்க அப்பா எடுத்துகிட்டு போய் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பாரு. அது போக அவங்க அம்மாவையும் பொண்ணையும் பயங்கரமாக அடிச்சிருப்பாரு, கேரே பண்ணியிருக்க மாட்டார். இப்படிலாம் நம்ம ஷௌமி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இப்படி முன்னேறி இருப்பா. இப்போ அவங்க அப்பா வந்து நிற்க ஷௌமிக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு அவகிட்ட இருக்க பணத்தெல்லாம் தூக்கி போடுறா. அந்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிடு, இந்த பணம் தானே உனக்கு வேணும், என்னை தேடி வராத, நீ என் அப்பா யார்ட்டையும் சொல்லாத அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, அம்மா என்னை மன்னிச்சிடுமான்னு சொல்லிட்டு அவர் கையை பிடிக்கிறார் பாருங்க. இந்த பிள்ளை உதறி விடுறேன்னு சொல்லிட்டு டப்புன்னு கீழே விழுந்துடுது. அப்படியே கையும் உடஞ்சி போயிடுது அவளுக்கு. இப்படி இங்கே இருக்கிறப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் இன்னமும் இங்கே தான் சுற்றிட்டு இருக்கா போல இருக்குது. கிளம்பலான்னு சொல்லி பார்க்குறப்போ ஷௌமி ரொம்ப பரிதாபமாக வந்துட்டு இருக்கா, கை உடஞ்ச நிலைமையில். நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு உனக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, என்னோட ஃபேன் வந்து ஒருத்தவங்க கை பிடிச்சாங்க, தெரியாமல் என்னை தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயின் சரி வா நான் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து இவளை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறா. யார் எங்கே இருக்காங்க சொல்லு, போலீஸை வேணால் கூப்பிடலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, ஷௌமி பதறி போயிட்டு அதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு உட்கார வச்சா நம்ம ஹீரோ எங்கேருந்து தான் வருவானோ உடனே துடிச்சு பிடிச்சி ஓடி வந்துடுறான் ஷௌமியை பார்க்குறதுக்கு. ஷௌமியை வந்து பார்த்துட்டு என்ன ஆச்சு, என்னை ஒரு வார்த்தை கூப்பிட்டுருக்க வேண்டியதானே, யார் உன்னை ஃபாலோ பண்ணுறா, பார்த்து கவனமாக இருக்க மாட்டியான்னு ரொம்ப அக்கறையாக பேச இங்கே ஹீரோயினுக்கு அப்படியே ஒரு மாதிரியாக ஆகிடுது. அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதை மட்டும் நம்ம ஹீரோ ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறான், யார்கிட்ட பேசுகிறான்னு சொல்லிட்டு. இவன் லிண்டு கூட தான் பேசிகிட்டு இருக்கா. லிண்டு வேற எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஜிம்மில் இருக்கேன்னு சொல்லி கேட்டேன், இல்லை ஹாஸ்பிட்டலில் இருக்குன்னு சொல்கிறப்போ உனக்கு எதுவும் ஆகலைன்ற மாதிரி கேட்க, எனக்கு இல்லை வேற ஆளுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி நான் உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசுறதெல்லாம் நம்ம ஹீரோ கேட்டுட்ருக்கான். இந்த பக்கம் வந்து இவங்க ஒரு பக்கம் கொஞ்சிட்டு இருக்க, இந்த பக்கம் வந்து நம்ம ஹீரோ வந்து பில் பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் லிண்டுக்காக காத்துட்ருக்க. இப்படியே வந்துட்டு நம்ம லிண்டு வேற வந்துடுறான். நம்ம ஹீரோ வந்து திரும்பி என்ன நடக்குதுன்னா பார்த்துக்கிட்டே இருக்கான். லிண்டு ஹீரோயினை வந்து தோள் மேலே கை போட்டு கூட்டிகிட்டு போக நம்ம ஹீரோக்கு செம்மையாக ஜெலஸ் ஆகுது. அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கான். இப்படியே இவங்க 2 பேரும் போகிறாங்க. இந்த பக்கம் வந்து நம்மளுடைய ஷௌமி சொல்லிட்டு இருக்கா, இந்த மாதிரி ஹீரோயினுக்கு நல்லா ஒரு ட்ரீட் கொடுக்கணும், ஏன்னா என்னை காப்பாற்றினதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் லிண்டு கூட்டு வந்து ஹீரோயினை வீட்டில் விட்டப்போ ஹீரோயின் சொல்கிறா, எதுக்காக நீ வந்து ஹீரோ முன்னாடி அடிக்கடி என் மேலே கையை போட்டு ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி காட்டுறா, இனிமேல் அப்படி பண்ணாத, நம்ம 2 பேத்துக்குள்ளே ஃப்ரெண்ட்ஷிப்பை தவிர எதுவுமே இல்லைன்றது உனக்கு நல்லாவே தெரியும், அவன் முன்னாடி கை போடுறதுல என்னப்பா அர்த்தம் இருக்குது, எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்கிறப்போ, சரி உனக்கு பிடிக்காட்டா நான் செய்யலை வீடு அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, ஹீரோயின் கிளம்பி போக, ஒரு நிமிஷம் நில்லு, எங்கள் அம்மா ரொம்ப நாளாக உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க, ஃப்ரீயாக இருந்தால் வா, என் அம்மா வந்து கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்ல, இவளும் வந்து ஓகேன்னு சொல்லிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை மறுநாள் ஆஃபீஸில் தான் கட்டுறாங்க. நம்ம ஹீரோவுடைய ரூமுக்கு போகிறான். ஏன்னா இதை ஷௌமி கூட அவன் க்ளோஸாக வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தது நம்ம ஹீரோயினுக்கு செம்மையாக ஜெலஸாக இருக்கும். இப்படியே வந்துட்டு ஹீரோ
கிட்ட போயிட்டு ஹீரோயின் பேசுகிறாளோ இல்லையோ நம்ம ஹீரோ வந்து ரொம்ப தேங்க்ஸ் அவளை காப்பாற்றுனதுக்கு, உனக்கு வந்து என்ன வேணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்க ஹீரோயின் செம்ம காண்டாயிடுறா. ஒரு மனுஷியாக ஒரு மனிதாபிமானம் இருந்தால் நான் யாராக இருந்தாலும் அப்படி தான் காப்பாற்றிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோ வாயை அடைச்சி விட, இப்படி நம்ம ஹீரோயின் வந்து அவள் கையில் ஏதோ கொண்டுட்டு வந்திருக்கா. நம்ம ஹீரோ கொடுத்த கிஃப்ட்டு லவ் பண்ணுறப்போ அந்த கிஃப்ட்டை வந்து நம்ம ஹீரோ கிட்டேயே ரிட்டர்ன் பண்ணிடுறா ஒரு பாக்ஸில் போட்டு. அதை பார்த்த நம்ம ஹீரோக்கு செம்ம காண்டாயிட்டு இருக்கு. என்ன நீ இவ்வளோ பெரிய ஒரு கிஃப்ட்டையே நீ ரிட்டர்ன் பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இவங்க ரொம்ப நம்ம ஹீரோ எமோஷ்னலாக அந்த கிஃப்ட்டை கொடுத்துருப்பான். இப்போ நான் வந்து லின்லூவுடைய கம்பெனி கிளைண்ட்ஸை எடுத்ததுக்கு நீ இந்த அளவுக்கு நம்ம 2 பேத்துக்கும் முக்கியமான ஒரு பொருளை ரிட்டர்ன் கொடுக்குற அளவுக்கு வந்துட்ட. ஏன் உனக்கு அவ்வளோ முக்கியமாயிட்டானடி அவன் அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த 7 வருஷத்தில் அவன் மட்டும்தான் அவன் மனசில் இருக்கான் அப்படி தானே அப்படின்ற மாதிரி கேட்குறான். போய் உங்கள் அக்கா கிட்டேயும் இந்த லின்லோ கிட்ட போய் சொல்லு, எவ்வளோ ஓவர் டைம் பண்ணாலும் எவ்வளோ முக்குனாலும் ஒரு கிளைண்ட்டை கூட பிடிக்க முடியாது. இப்போ நீ பண்ண வேலைக்காகவே எல்லா கிளைண்ட்டையும் நானே எடுத்துக்கிறேன், இந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் சொல்லு போ அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் கழுகியே வந்துடுது. ஏன் இவன் இந்த அளவுக்கு டெவில் மாதிரி பிஹேவ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி அவள் ஒரு பக்கம் அழுதுகிட்டே போக, இங்கே நம்ம ஹீரோ ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறான். 2 பேரும் லவ் பண்ணுறப்போ நம்ம ஹீரோயினுக்கு அந்த கிஃப்ட்டை கொண்டு வந்து கொடுத்துருப்பான். அது கல்லில் வந்து அவங்க முத்திரை மாதிரி வந்து அவங்க 2 பேரும் சேர்த்து எழுதி இருக்கும். ஹீரோயின் கேட்டிருப்பா, நார்மலாகவே வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட்னா மோதிரம் கொடுப்பாங்க, நீ என்ன இப்படி கொடுத்துருக்கன்னு சொல்லி கேட்க, நம்ம லவ் அதுக்கும் மேலே அப்படின்ற மாதிரி ரொம்ப ப்ரீஷியஸானது அப்படின்னு சொல்லிட்டு இது வித்தியாசமாக நம்ம ஹீரோ யோசிச்சு அவனே செஞ்சுட்டு கொண்டு வந்து கொடுத்துருப்பான். நம்ம காதல் என்றென்றும் வந்து நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ சின்ன பிள்ளையிலே அந்த அளவுக்கு நம்ம ஹீரோயினை லவ் பண்ணியிருப்பான் உருகி உருகி. இப்போ ஹீரோயின் இப்படி பண்ணுவோம் ரொம்ப மன வருத்தம் படுறான். இப்படி இந்த எபிசோட் இங்கே முடியுது.